சென்னை எழும்பூரில் பள்ளி ஒன்றின் கழிப்பறையிலிருந்து மணல் பொங்கி வெளியேறியது. சென்னை மெட்ரோ ரயில் சுரங்கப் பணியால் இந்த மணல் வெளியேறியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மணல் வெளியேறிய குழாயை அடைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் எழில் தரும் தகவல்களை பார்க்கலாம். எழில், சொல்லுங்க, மணல் வெளியேறியதற்கான காரணம் என்ன? இதனால் பள்ளி கட்டிடத்திற்கு பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? ஹேமா, சென்னை எழும்பூரில் இருக்கிறது அம்பேத்கர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியினுடைய கழிவறையில் நேற்றைய முன்தினம் சுமார் 1.5 டன் அளவிற்கான மணல் குவியல் வெளியேறியிருந்தது. அதாவது இதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்த பொழுது இந்த பள்ளிக்கு அடியில் சுமார் 60 அடி ஆழத்தில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை, அதாவது எழும்பூரில் இருந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற அந்த மேதுன பூங்காவை இணைத்துக் கொண்டு அப்படியே சென்ட்ரலை இணைக்கின்ற பாதையாக ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை பணியானது இதற்கு அடியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுரங்கப்பாதை பணியின் போது பென்டோனைட் என்ற அமிலத்தை அந்த சுரங்க பணியின் போது, அதாவது மண்ணினுடைய பிடிமானத்திற்காக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த துளைகளின் வழியாக, அதாவது இந்த பள்ளியில் சுமார் 1962ஆம் ஆண்டே இந்த பள்ளியினுடைய கழிவறையில் ஒரு போர்வெல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்துளாய் கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிணறு முழுமையாக மூடப்படாமல் அதன் மேலாகவே ஒரு கழிப்பறை அமைத்து விட்டார்கள். அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுரங்கப்பாதையின் வழியாக ஒரு பிரஷரை அவர்கள், அந்த மெட்ரோ ரயில் பணியாளர்கள் அந்த கட்டுமான பணியில் தரும் பொழுது அதன் வழியாக அந்த பென்டோனைட் என்ற கலவை மணல் சுமார் 1.5 டன் அளவிற்கு இந்த கழிப்பறையின் வழியாக வெளியேறியிருந்தது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம். இந்த பிரச்சனையை அடுத்து பள்ளிக்கல்வியினுடைய கட்டிடத்தினுடைய பொறியாளர்கள், பள்ளி கல்வியினுடைய இயக்குநர் போன்றவர்களாம் இந்த இடத்தில் வந்து ஆய்வு செய்தார்கள். அதே போல மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய இயக்குநர்கள், பொறியாளர்கள் எல்லாம் வந்து ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த இடத்தில் ஒரு ஆழ்துளாய் கிணறு முழுமையாக அடைக்கப்படாமல் அப்படியே பாதியில் வைத்து அதற்கு மேலாக கழிவறை கட்டியது அந்த மணல் வெளியேறியதற்கு காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அந்த ஆழ்துளை கிணறை கண்டுபிடிக்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த குழாயை முழுமையாக சிமெண்ட் கலவை வைத்து அடைத்து விடுவார்கள். இதற்கு பின்பாக இந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவலை மெட்ரோ ரயில் பொறியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி கட்டடத்திற்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்ற நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நேற்றைய முன்தினம் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலைமையில் பள்ளி இன்று சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மெட்ரோ ரயில் ஊழியர்கள், பணியாளர்கள் இந்த ஆழ்துளை கிணற்றை சிமெண்ட் கலவை வைத்து அடைப்பதற்கான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் நான் கேட்டபொழுது இதுபோன்ற பல சம்பவங்கள் பல இடங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், இது மிகப்பெரிய பாதிப்பையோ எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது, இனி இதுபோன்ற பிரச்சனைக்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஏமா, மணல் வெளியேறிய குழாயை அடைக்கும் பணிகள் தற்பொழுது எந்த அளவில் உள்ளது? தற்போதுதான் அந்த ஆழ்துளை கிணற்றை கண்டுபிடிக்கின்ற பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த அடிப்பகுதியில் இருந்து அவர்கள் அடைத்து விட்டார்கள் என்று ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட அதனுடைய தரை மேல் இருக்கிற அந்த தரைப்பகுதியினுடைய அந்த தரைதளத்தில் இருக்கிற அந்த ஆழ்துளை எங்கு இருக்கிறது என்பதற்கான ஆய்வுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பொறியாளர்கள் இந்த இடத்தில் ஆய்வு செய்துவிட்டு இந்த இடத்தில் தான் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். தற்பொழுது அதனுடைய அந்த முகப்பு பகுதியை கண்டுபிடித்து விட்டால் அதன் வழியாக சிமெண்ட் கலவை வைத்து அடைத்துவிட முடியும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை முழுமையாக அடைத்துவிட்டால் அந்த சுரங்கத்தில் இருந்து வெளியேறுகின்ற அந்த மணல் கலவையானது வெளியேறாது, இனிமேல் எந்த பாதிப்பும் இல்லை என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் துவக்கத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த துளையை அடைத்து விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.